வணக்கம் அன்பர்களே. 2026 கும்பராசியினுடைய பலன்கள். சனி பகவான் உங்களுடைய அதிபதியாக இருப்பதனால் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கும். ஆனால் சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய சனி, ஏழரை சனியினுடைய தாக்கம் இன்னும் உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சில கொடுக்க வாங்கல்கள், சில வண்டி வாகனங்களை புதிதாக வாங்குவதும் அதை கொடுக்கறதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கொடுக்க வேண்டும். நோய் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை நீங்கள் பார்க்கணும். கால் கை முறிவுகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். வாக்குவாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்கள் வாக்குவாதத்தை கொஞ்சம் சனியினுடைய, ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால வாக்குவாதம் கொஞ்சம் மிக முக்கியம். விரைய செலவுகள் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வீடு, கல்யாணங்கள், அதுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. சனி உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு சனி, ஏழரை சனியினுடைய தாக்கம் இன்னும் உங்களை விட்டு விலகவில்லை. அதனால் ஒரு புதிய தொழில், புதிய விஷயங்கள் பண்ணால் நல்ல ஆலோசனை பண்ணி ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் தனக்காகவே சிந்தித்து எடுக்க வேண்டும். இந்த 2024 தொழில் முன்னேற்றம் மிக வெற்றியாக இருக்குது. ஆனால் கவனமாக இறங்க வேண்டும். கவனம் தவறி இறங்கினால் சில பிரச்சனைகள் உருவாகும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் கையெழுத்தை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து பேசுவது நல்லது. நீங்கள் எடுத்தம் கவுத்தம் என்று பேச வேண்டாம். எதையும் நிதானத்தோடு பண்ண வேண்டும். உடற்பயிற்சி மிக முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நண்பர்களே, உங்களுடைய கும்பராசிக்கு இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் இருப்பதனால் இந்த 2026 தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடங்களிலே சில சிக்கல்கள், மேல் அதிகாரிகளிடம் சில வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். அனுசரித்து போவதும், எங்கேயுமே நீங்கள் வெள்ளைக்கொடி காட்டுவதற்கு பதிலாக வெள்ளை துணியை கட்டிக்கொள்வது போல் அமைதியாக பொறுமையாக இந்த 2026 இருக்க வேண்டும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதை உங்கள் நாக்கில் இருந்து வரக்கூடிய வார்த்தையினால் அது தடங்கலாகலாம். ஒரு தொழில் முன்னேற்றத்தில் வார்த்தையினால் தடங்கலாகலாம். கணவன் மனைவியுடைய வார்த்தைகளினால் பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். குழந்தைகளுடைய வார்த்தைகளினால் சில சஞ்சலங்களை உருவாக்கலாம். அதனாலே கொஞ்சம் அமைதியாகவும் தியானத்தோடும் இருப்பது மிகவும் நல்லது. ஏழரை சனி தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால 2024 வெற்றிகளும் இருக்குது, சில தோல்விகளும் இருக்குது. அந்த தோல்விகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் முடிந்த அளவு சூரிய பகவானை வழிபடுங்கள், நரசிம்மரை வழிபடுங்கள். சூரிய பகவான் நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள். சூரிய பகவான் நரசிம்மர் ஆலயம், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த 2026 இனிமையாக அமையும். நண்பர்களே, நாவு அடக்கி, அதாவது வார்த்தைகளை அடக்கி பேசுவது நல்லதாக குறிப்பிடுகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நரசிம்மர் சிவபெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும் 2026. வணக்கம்.